என் ஆண்மைக்கு உயிர் தந்தவள் நீயடி. பாகம் 36. திருமணம் முடிந்து சில வாரங்கள் கடந்திருந்தன. நிலாவும் ஆதவனும் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தனர். அதே நேரத்தில் மருத்துவ மையத்தின் பணிகளையும் இருவரும் சேர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் காலை நிலா வழக்கத்தை விட சோர்வாக இருந்தாள். ஆதவன்: நிலா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? நிலா: கொஞ்சம் சோர்வாக இருக்கு, வேலை அதிகமாக இருந்திருக்கும். ஆதவன்: இன்று வேலைக்கு போக வேண்டாம், ஓய்வு எடுத்துக்கோ. நிலா சிரித்தாள்: நீங்க இப்பவே என்னை அதிகமாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மருத்துவமனையில் நிலா வழக்கமான பரிசோதனைகளை செய்து கொண்டிருந்தாள். ஒரு பரிசோதனை முடிந்ததும் மருத்துவர் அவளை பார்த்து சிரித்தார். நிலா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. நிலா ஆச்சரியமாக: என்ன டாக்டர்? மருத்துவர்: நீங்க கர்ப்பமாக இருக்கீங்க. நிலா சில நொடிகள் பேச முடியாமல் நின்றாள். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். வீட்டிற்கு வந்ததும் ஆதவன் அவளை பார்த்து என்ன சொன்னாங்க? நிலா சிரித்தபடி அவனிடம் ஒரு சிறிய மருத்துவ அறிக்கையை கொடுத்தாள். ஆதவன் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். நிலா, உண்மையாவா? நிலா தலையசைத்தாள். ஆதவனின் கண்களில் கண்ணீர். நான் அப்பாவாக போறேனா? நிலா சிரித்தாள். ஆமாம். ஆதவன் அவளது கைகளை பிடித்து கொண்டான். என்னை பற்றிய அந்த பயம் எல்லாம் இப்போ முழுசா போயிடுச்சு. நிலா, நான் சொன்னேன்ல, நம்ம வாழ்க்கை நல்லபடியா போகும். இந்த செய்தியை குடும்பத்தினரிடம் சொன்னதும் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். காயத்ரி நிலாவை அணைத்து கொண்டார். என் மகளுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த சந்தோஷமா? ஆதித்யாவும் அர்ஜுனும் ஆதவனை கிண்டல் செய்தனர். மாப்பிள்ளை, இனிமேல் உங்க வேலை இன்னும் அதிகம். ஆதவன் சிரித்தான். வேலை அதிகமானாலும் பரவாயில்லை, இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷம். நிலா அவனை பார்த்து சிரித்தாள். ஆதவனின் பயத்திலிருந்து தொடங்கிய இந்த காதல் இப்போது ஒரு புதிய உயிரை வரவேற்கும் அழகான வாழ்க்கையாக மாறியது. நிலாவின் கற்ப செய்தி வீட்டில் அனைவருக்கும் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஆதவன் மட்டும் நிலாவை இன்னும் அதிகமாக கவனிக்க ஆரம்பித்தான். காலை எழுந்தவுடன், நிலா சாப்பிட்டியா? மருத்துவமனைக்கு போகும்போது அதிக நேரம் நின்னுக்காதே. நிலா சிரித்தபடி: நான் டாக்டர், என்னை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆதவன்: நீ டாக்டரா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ என் மனைவி. நிலா சிரித்தாள். ஒரு நாள் மருத்துவமனையில் நிலாவுக்கு வழக்கமான பரிசோதனை நடந்தது. மருத்துவர்: எல்லாமே நன்றாக இருக்கிறது, ஆனால் ஓய்வுக்கும் உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆதவன் உடனே: டாக்டர், அவங்க வேலை நேரத்தை குறைக்கலாமா? நிலா: ஆதவா? மருத்துவர் சிரித்தபடி: அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யலாம், அதிக சோர்வு வேண்டாம். ஆதவன் நிம்மதி அடைந்தான். வீட்டிற்கு வந்ததும் நிலா ஆதவனை பார்த்து: நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. ஆதவன்: எப்படி? முன்னாடி உங்கள் உடல்நிலை பற்றி நீங்களே கவலைப்பட்டீங்க, இப்போ என்னையும் குழந்தையும் பற்றி மட்டுமே கவலைப்படுறீங்க. ஆதவன்: நீங்கள் இருவரும் தான் இனிமேல் என் உலகம். நிலா அவனை பார்த்து சிரித்தாள். அந்த இரவு குடும்பத்தினர் குழந்தைக்கு பெயர் தேர்வு செய்ய ஆரம்பித்தனர். ஆதித்யா: பெண் குழந்தைனா என்ன பெயர்? அர்ஜுன்: ஆண் குழந்தைனா என்ன பெயர்? காயத்ரி: முதல்ல குழந்தை நல்லா பிறக்கணும், பெயரை பிறகு பார்த்துக்கலாம். அனைவரும் சிரித்தனர். ஆதவன் அமைதியாக நிலாவை பார்த்து கொண்டிருந்தான். நிலா: என்ன? ஆதவன்: நம்ம குழந்தையை முதன்முறையாக கையில் எடுக்க போற தருணத்தை நினைச்சு பார்த்தேன். நிலா: அந்த நாள் சீக்கிரம் வரும். சில நாட்கள் கழித்து மருத்துவ மையத்தில் புதிய பிரிவு திறக்கப்பட்டது. அதற்கு பெயர் குடும்ப நல ஆலோசனை மையம். அதன் தொடக்க விழாவில் நிலாவும் ஆதவனும் ஒன்றாக நின்றனர். ஆதவன் மக்களிடம்: உடல்நல பிரச்சனை வந்தால் பயப்படாமல் மருத்துவரை அணுகுங்கள், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதுதான் ஒரு குடும்பத்தின் பெரிய பலம். நிலா அவனை பார்த்து பெருமையாக சிரித்தார். தன் வாழ்க்கையில் அனுபவித்த பயத்தை இப்போது மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாற்றிக்கொண்டிருந்தான் ஆதவன். நிலாவின் கற்ப செய்தி குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. அன்று இரவு வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். ஆதவன் மட்டும் நிலாவை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். நிலா: இனிமேல் நீ அதிகமாக வேலை செய்யக்கூடாது. நிலா சிரித்தாள். நான் டாக்டர், என்னை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ டாக்டரா இருக்கலாம், ஆனா இப்போ நீ என் குழந்தையோட அம்மா. நிலா அவனை பார்த்து புன்னகைத்தாள். அடுத்த நாள் மருத்துவ மையத்தில் நிலாவுக்காக தனியாக ஓய்வு அறை ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆதவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். நிலா: இவ்வளவு ஏற்பாடு தேவையா என்றாள். ஆதவன்: எனக்கு தேவையில்லைனாலும் உனக்கு தேவை. நிலா சிரித்தாள். நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, நீ என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து தான் என்றான் ஆதவன். மாலை மருத்துவர் நிலாவிடம் நிலா வழக்கமான ஆலோசனைகள் வழங்கினார். நன்றாக ஓய்வெடுங்கள், மருத்துவர் கூறும் பரிசோதனைகள் தவறாமல் செய்யுங்கள். நிலா: சரி டாக்டர் என்றாள். ஆதவன்: நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறேன் என்றான். நிலா: எனக்காக மட்டும் இல்லை, நம்ம குழந்தைக்காகவும். ஆதவன் சிரித்தான். ஆமாம், நம்ம குழந்தைக்காக. வீட்டிற்கு வந்ததும் ஆதவன் ஒரு சிறிய பெட்டியை நிலாவிடம் கொடுத்தான். நிலா: இதென்ன? அதை திறந்தபோது உள்ளே ஒரு சிறிய குழந்தை காலணி இருந்தது. நிலாவின் கண்களில் கண்ணீர். இப்பவே வாங்கிட்டீங்களா? ஆதவன்: நான் அப்பாவாக போறேன்னு தெரிஞ்ச நிமிஷத்திலிருந்து காத்திருக்க முடியல. நிலா சிரித்தாள். நீங்க நல்லா அப்பாவா இருப்பீங்க. ஆதவன்: அதுக்கு காரணம் நீ. அந்த இரவு இருவரும் மடியில் அமர்ந்திருந்தனர். ஆதவன்: நிலா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் நமக்கு சந்தோஷம்தான் கிடைச்சிருக்கு. நிலா: இனி நம்ம குழந்தை நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷம். ஆதவன்: உன்னை சந்தித்த நாளை விட இன்று நான் இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறேன். நிலா சிரித்தாள். இருவரும் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு காலத்தில் தன் வாழ்க்கையை பற்றி பயந்த ஆதவன் இன்று ஒரு புதிய உயிரை வரவேற்கும் தந்தையாக மாறிக்கொண்டிருந்தான். அவர்களின் காதல் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது.